இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் பண்ணுறதுக்கு வந்து 3 door டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். நானும் ராஜ்குமார் தான் வெஹிக்கிள் டைனமிக்ஸ் இன்ஜினியர். வண்டியை நாங்களே டிரைவ் பண்ணுவோம். ஊட்டிக்கு போயிருந்தோம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, டயல் டியூப்ல டெஸ்ட் பண்ணுவோம். ஊட்டியில் ஒரு மடித்துறைன்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தான் போய் கிரேடியன்ட்டில் டெஸ்ட் பண்ணோம். அப்புறம் இன்னொரு ஏரியா வந்து ரஃப் ரோடாக இருக்கும், அந்த ரோடாக இருக்கும், பண்ணோம். அதில் டெஸ்ட் பண்ணோம். அதில் டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து நிறுத்திட்டு காலையில் கோல் ஸ்டார்ட் 5 மணிக்கு எழுந்திரிச்சு போய் கோல் ஸ்டார்ட் பண்ணோம். நைட் ஃபுல்லாக செட் பண்ணிட்டு கோல் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளோ ஒரு ஃபேமிலி வந்தாங்க. வந்துட்டு அந்த குழந்தை வந்து சர்வு போய் அந்த வண்டியில் ஏறிட்டு வந்துச்சு, ஃபோட்டோ எடுத்தாங்க. ஒரு லேடி வந்தாங்க. இந்த வண்டி அவங்க ரொம்ப ஸ்மார்ட். அவங்க வந்து ஒன்று ஸ்மார்ட் பண்ணிட்டு இன்னொரு டோர் மிஸ்ஸிங்க எங்கே அப்படின்னு கேட்டாங்க. இல்லாமல் இதில் வந்து ஒரு 2 டோர் தான். இந்த சீட்டை வந்து முன்னாடி எடுத்துட்டு தான் உள்ளே போகணும். அப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் இருக்காங்களா, அவங்க எப்படி உள்ள கூட்டிட்டு போகிறது அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் இன்னொரு டோர் வச்சு நீங்கள் பண்ண மாட்டீங்களா, எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இது ஆஃப் ரோட் வண்டி ஆச்சு, இவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு ஒன்று புரியல இருக்கு. இல்லாமல் இது ஆஃப் ரோட் வண்டி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க மாதிரி ஆகிட்டாங்க. என்ன இது நான் சொல்கிறேன், எனக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அவங்க போயிட்டாங்க. அந்த குழந்தை இறங்க மாட்டேங்குச்சு, வண்டி விட்டு இறங்க மாட்டேங்குச்சு. அது இப்போ நல்லா படிச்சு மேலே வந்து நினைக்கிறேன் 7 வருஷத்துக்கு முன்னாடி. பிரேக்ஃபாஸ்ட் வரதுக்கு முன்னாடி சரி போயிட்டு குளிச்சுட்டு இருக்கும்போது ஏன் இப்படி கேட்டாங்க, அந்த குழந்தை காலை விட்டு இறங்கணும்னு சடன் வண்டியில் போய் ஏறிடுச்சு, இவங்க வந்து இப்படி கேட்டாங்க. அவங்க கேட்டது ஒரு டோர் தானே கேட்டாங்க. நம்ம என்ன ஆஃப் ரோடு எனக்கு பதில் சொல்லிருக்கணும், இல்லை அடுத்த வண்டி வர்றது ஒரு டோர் வச்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாமே. அது போய் ஆஃப் ரோடுன்னு சொல்லி அவங்க மூடு ஆஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இதான் என்ஜினியர் வந்துருச்சு. அப்புறம் தான் புரிஞ்சு, ஓஹோ இந்த ஷேப்ல ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்கு. ரஜினிகாந்த் முகத்தில் கருப்பாக இருந்தாலும் ஒரு கவர்ச்சி இருக்கு, அந்த மாதிரி ஒரு கவர்ச்சி இருக்கு. அதுதான் வந்து அவங்க பிடிச்சி இருக்குது அப்படின்னு தோணுச்சு. இத்தனைக்கும் அவங்க வந்து கேமோஃப்ளேஜ் பண்ணி வச்சிருந்தோம், ஸ்டிக்கர் போட்டுருந்தோம், தெரியாது. பட் அவங்களுக்கு ரஃபா அவங்களுக்கு ஷேப் தெரிஞ்சிருக்கு. அப்போ ஐடியா தோணுச்சு இதை வந்து. ஸோ இதுதான் வந்து மெர்க்குக்கு மேலே இருக்கிற ஆசை. BMW ஆடி கார் மேலே இருக்கிற ஆசை தான். அது எப்படி வந்து இந்த ஏர்டெக்குன்னு ஒரு ஏர்கிராஃப்ட் கொண்டு வந்தார். அந்த கேப்டன் அவர் கொண்டு வந்தப்ப மாசமாக கேட்கணும், விவசாயம் வந்து ஏரோப்ளைனில் போகலாம் அப்படின்னு தான் ஆசை. அதே மாதிரி இந்த வேங்குலர் வண்டி ஒரு 60 லட்சத்துலேருந்து 1 கோடியில் இருக்கு. ஒரு 20 லட்சத்தில் ஒரு வேங்குலர் வண்டி கொண்டு வர முடியுமாங்கிற ஆசை தான். அதுதான் நினைக்கிறேன். அதை பார்த்து தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விருப்பம் வந்திருக்கும். கஷ்டப்பட்டு பண்ணது. பட் பண்ணும்பொழுது இந்த வேங்குலர் விட 3 மடங்கு நல்லா இருக்கணும், 3 மடங்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இந்த வண்டியை எடுத்துட்டு ஓட்டி பாருங்க, வேங்குலர் வண்டியை ஓட்டி பாருங்க, டெஃபினட்டாக நான் சொல்றது நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் பண்ணுது. நாங்கள் கேப்டன் கோபிநாத் வழியில தான் பண்ணது. இதை வந்து வண்டி மாட்டில் போனவங்க ஏர்கிராஃப்டில் போகணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இங்கே உழைக்கிறவங்க, இங்கே இருக்கிறவங்க வந்து வேங்குலர் காரில் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை பண்ணி பார்த்தா தான் இருந்தது. அதுக்காக தான் பண்ணது. அது ஏன் அப்படின்னா, நாங்கள் வந்து தமிழ் ஸ்கூலில் படித்தோம். 4 மதன், ராஜ்குமார், ரூபன் எல்லாமே. அந்த டீச்சருக்கு யார் சம்பளம் கொடுத்தாங்கன்னு தெரியாது, ஆனால் ஸ்கூல் யார் கட்டாங்கன்னு தெரியாது. நாங்கள் படிக்கும்பொழுது நாங்கள் போனது பஸ் பாஸ் இருக்கோம், நேராக பஸ் பாஸ் கட்டிட்டு உள்ளே ஏறிடலாம். பஸ்ஸில் ப்ரைவேட் பஸ்ஸில் இல்லை, கவர்மெண்ட் பஸ். 9 feet ஒன்று பஸ் இருக்கும், இரும்பூருக்கு பரபத்தி பயணம். வரும்போது அவங்க ஏறிட்டு வந்துடலாம். சேஃப்டிக்காக ஒரு 2 ரூபா வச்சுக்குவோம், ரூபாய். அதே வச்சுட்டு நாங்கள் படிச்சிட்டோம். அதே மாதிரி தான் பிஎஸ்சி படிக்கும் போதும் அது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வாங்குற பொருளில் டேக்ஸ் கட்டிருக்கீங்க. டேக்ஸ் கட்டுறதுனால தான் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அது மூலமாக தான் உங்கள் கிராண்ட் ஃபாதர்லாம் இங்கே படிக்க வச்சுருக்காங்க. We want you to give what you deserve. அதுதான் வந்து நாங்கள் கிராண்ட் ஃபாதர் காஸ்ட்டில் படிச்சுட்டு யூஎஸ்ஏல போய் செட்டில் ஆகலாம், யூகேல போய் செட்டில் ஆகலாம். பட் யாரும் திருப்பி கொடுப்பாங்க, அது நல்லா தெரியும். ஸோ அதனால தான் இந்த ஒரு நன்றி கடன் திருப்பி கொடுக்க வேண்டியதுக்காக 1/3 price 3 times more performance. That's